ஆரோக்கியம் ஹெல்த்தில் ஏதாவது தனுசு இந்த முறை ஃபேஸ் பண்ண சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு குரு வந்து 6ல் இருக்கும் பொழுதெல்லாம் தனுசு ராசியை சேர்ந்தவங்கள் சில பேருக்கு இந்த ஃபுட் அலர்ஜின்னு அப்படியே லைட்டாக வரும். ஏதாவது ஒரு ஃபுட்டு ஒத்துக்காது. அது ரெகுலராகவே சில பேருக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க அதை சாப்பிட மாட்டாங்க. மீறி சாப்பிட்டா அது ஒத்துக்காமல் போகும், அவ்வளோதான். இது ஒன்று. ரெண்டாவது, ரேராக ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த ஜீரண மண்டலத்தில் ஏதாவது ஒரு நாள் 2 நாள் சரியாக அதுவும் ஃபுட்டு ஒத்துக்காது தான். அடுத்தது வந்து உங்களுக்கு சுக்கிரனை பற்றி கவலை இல்லை, அது உங்களை எந்த வகையிலும் பாதிக்க போகிறதும் இல்லை. சூரியன் வந்து உங்களுக்கு 2nd ஆஃப் செப்டம்பரில் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகும்போது, சூரியன் வந்து 2nd ஆஃபில் கேதுவோட அந்த கன்ஜெக்ஷன் ஆகும்போது ஏதாவது மைனஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதில் ஒன்று வந்து நிறைய பேருக்கு ஒர்க்கில் வந்து பாராட்டெலாம் கண்டிப்பாக கிடைக்கும். பட் கேதுவோடு சேரும்போது என்னென்னா அவங்களா ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணிக்கிற மாதிரி ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆரோக்கியத்தில் கேதுவோட சூரியன் சேர்ந்தால் என்ன நடக்கும், எனர்ஜி லெவலில் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் அந்த உடல் வந்து தேவையான சத்துக்களை எடுக்காத உணவாக இருந்துடுச்சுன்னா, ஸோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன எனர்ஜி லெவலில் வித்தியாசங்கள் தெரியும், அவ்வளோதான். அது ஒரு மாதிரி ஒரு டயர்ட்னஸ் கொடுக்கும். அது நீங்கள் தெரிஞ்சதுன்னா உடனே அதுக்கு அந்த எனர்ஜி லெவலில் ஃபுட் எடுத்துட்டிங்கன்னா சரியாயிடும். அப்படி தான் இருக்கே தவிர ஸ்பெசிஃபிக்காக இந்த நோய் அந்த நோயின்னு ஒன்றும் ஐடென்டிஃபை ஆகலை. ராகு வந்து 4ல் இருக்கார், அதை பற்றி ஏதாவது வருத்தம் வருமா, ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வருமா அப்படின்னு ஒரு சிலர்லாம் கேட்குறாங்க. 4ல் ராகு இருக்கார், அவர் ஏதாவது பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. ராகுனாலே வந்து இன்ஃபெக்ஷன் தான். க்ளீன் அண்ட் க்ரீன், ரொம்ப க்ளீனாக இருக்கீங்க, இந்த கிளீனினஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது. ராகுனாலே வந்து அழுக்கால், அதாவது அழுக்கு, ஒரு கரை அல்லது அழுக்கு, அதுலேருந்து உருவாகக்கூடியது தான் ராகுடைய நோய்கள். அதனால தான் நம்ம இந்த கோல்டு அண்ட் காஃப் வரும்போது பக்கத்தில் இருக்க வேண்டாம், மாஸ்க் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் காரணம் தான். அது அப்படியே நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, பரவக்கூடாது. ஸோ பெரிய அளவில் நோய்களுக்கு உண்டான பாதிப்பு இல்லை, அதனால் தைரியமாக இருக்கலாம். சீனியர் சிட்டிசன்ஸ், தனுசை பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இது ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு மாதம். ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு மாதம். அப்போ வந்து என்னென்னா, நாங்களும் வந்து இன்னும் வந்து இளைஞர்களுக்கு ஈக்குவலாக நாங்கள் வந்து டஃப் கொடுப்போம், நாங்கள் வந்து சோர்வடைய மாட்டோம், இன்னமும் நான் ஒர்க் பண்ணுவோம், எங்களால் வந்து இந்த உலகத்துக்கும் சரி, இந்த நாட்டுக்கும் சரி, வீட்டுக்கும் சரி நாங்கள் ரொம்ப பிரோஜனமாக பயன்படுவோம். அது செல்ஃபாகவே உங்களுக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஏன்னா குரு எப்போவுமே யார்கிட்டையும் வந்து வணங்கி கையேந்திர குணம் கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் நிறைய ராசிகளை வந்து தனித்தனியாக பார்க்கும்பொழுது இந்த குருவுடைய ராசிகளில் பிறந்தவங்க எப்போவுமே மற்றவங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டால் கூட கொஞ்சம் கமாண்டிங்காக தான் இருக்கும். அது ஹெல்ப் மாதிரியே கேட்க மாட்டாங்க, இது நீ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அது நிறைய பேரை பார்த்துருக்கோம். சில ராசிகள் தான் ரெக்வஸ்ட் மோடில் இருக்கும், சிலதெல்லாம் வந்து அந்த எப்பவுமே அந்த கமாண்டிங் மோட் தான். ஸோ அந்த மாதிரி குருவுடைய ராசியில் பிறந்து நீங்கள் வயது சீனியராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே என்ன நடக்கும்னா, உங்களுடைய திறமை மேலே பயங்கரமான ஒரு நம்பிக்கை வந்துடும். இன்னொன்று, அது பொறுப்பான கிரகம் இல்லையா குரு, அது எப்போவுமே உங்களுடைய ஆளுமை தன்மையை வந்து வெளிக்காட்டும். அதிகம் பேசவும் மாட்டாங்க குருவுடைய ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க வந்து யார்கிட்டையும் வந்து ரொம்ப கெஞ்சிற பழக்கம் இல்லை. அப்போ அவங்க எப்படியும் யார்கிட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய சூழ்நிலை வராது. வந்தாலும் அது பண்ணுறதுக்கு தயங்குவாங்க. அப்போது உங்களுக்கு வந்து அந்த வேலை வாய்ப்பு, வாழ்க்கை இன்னும் கூட ஸ்திரமாக கொண்டு போகிறதுக்குறான நல்ல ஒரு மாதமாக எனக்கு செப்டம்பர் தெரியுது. பாசிட்டிவான ஆட்டிடியூடோட ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போயிடுவீங்க லைஃப்பை. வாழ்த்துக்கள்.